மல்லிகைப்பூ உருட்டி கட்டுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூ கட்டுறதுக்கு தேவையான அளவு நூல் எடுத்துகிட்டு பாதி நூலை லெஃப்ட் சைடில் விட்டுறணும். மீதி பாதியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 பூ எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கரலாம். நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ரைட் சைடில் உள்ள நூலை அந்த பூவோட தண்டுக்கு மேலே கொடுத்து பூவோட தண்டுக்கு கீழே கொடுத்து எடுக்கணும். அடுத்து ஒரு பூ எடுத்து அதே மாதிரியே தண்டுக்கு மேலே கொடுத்து தண்டுக்கு கீழே வழியாக எடுத்துடணும். இதில் என்னதுன்னா இந்த லெஃப்ட் சைடில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். மேலே இருக்கிற ஒரு பூவை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். புதுசாக பழகிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த நூலால் கீழே சுற்றுறாங்களே, கீழே இருக்கிற மொத்த பூலையும் சுற்றுறாங்களோ அப்படிங்கிற டவுட் வரும். ஏன்னா நான் பழகும்போது எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. நான் மற்ற பூலாம் நல்லா கெட்டுவேன், ஆனால் மல்லிகைப்பூ எனக்கு கெட்ட தெரியாது. ஊசி நூலில் தான் மல்லிகைப்பூ கோர்த்து வைப்பேன். அப்போ நம்ம தலையில் வைக்கும்போது அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த நூல் தனியாக பூ தனியாக அப்படியே இறங்கிரும். அது பார்க்க ரொம்ப அசிங்கமாக தெரியும். எப்படியாவது நம்ம மல்லிகைப்பூ உருட்டி கட்ட பழகணுமே அப்படின்னு நினச்சி தான் நான் பழகினேன். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்களுமே மல்லிகைப்பூ உருட்டி கட்டிடுவீங்க, கவலையே படாதீங்க. இப்போ நம்ம கெட்ட இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். எப்படா பூ கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணும். இது கெட்டி தலையில் வச்ச பின்னாடியும் அது கொஞ்சம் கூட நூல் விலகாமல் நம்ம அதை வச்ச மாதிரியே இருக்குது. மல்லிகைப்பூ மட்டும் இல்லை, முல்லைப்பூ எந்த பூனாலும் இந்த மாதிரி உருட்டி கட்டிட்டு நம்ம தலையில் வச்சோம்னா அது மலர்ந்த பின்னாடி பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. பாருங்கள், பாதி அளவு பூ கட்டி முடிச்சாச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மொத்த பூவையும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ 2 நூலையும் சேர்த்து நாட் போட்டுடலாம். ரெண்டு நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் நூலை. இப்போ மல்லிகைப்பூ சீசனாக இருக்கிறதுனால இப்போயே உதிரிப்பூ வாங்கி கட்டி பழகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.